ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கு இருக்க தனித்துவத்த பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது சனி குடுக்கும் கர்ம கணக்கு என்ன? ஏன் இவங்களுக்குலாம் இந்த மாரி நடக்குது? எதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. இதுக்கு தீர்வு எதாவது இருக்கா? இல்ல உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா, அந்த குறியீடுகள வச்சு நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம், மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்துக்கு கர்ம கணக்கு என்னங்கய்யா இருக்கு? கரும கணக்கு, கரும சனி இது எல்லாம் மக்கள்கிட்ட சனிக்காகவே ஜோதிடம்னு ஆயிப்போச்சு. இப்ப அந்த அளவுல இருக்கிறதுனால, இப்ப சனி தான் இவங்களுக்கு மிதுனத்துக்கு பணம் குடுக்கிறவரு, சர்வீஸ் குடுக்கிறவரு, சொந்த தொழில் அமைச்சு குடுக்கிறவரு. அத போய் நாம கர்மத்துல இருந்தா நல்லதுதான். அதனால இந்த சனி அவங்க ஜாதகத்துல கர்மத்துல இருக்கணும். அவங்க ஜாதகத்துல 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா, அந்த சனி திசையும் நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு சப்போஸ் 9ல இருக்கு, 5ல இருக்கு, 1ல இருக்கு அப்படின்னா, என்ன பண்ணாலும் எனக்கு நல்லா இல்ல சார். நானும் பல வழியில பல தொழில மாத்தி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே டெவலப் ஆகல. அது இல்லாம பணமே சேர மாட்டேங்குது. எந்தவித தொழில் பலமும் கிடையாது, உத்தியோக பலமும் கிடையாது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சேமிக்கிறதுக்கும் வழியும் கிடையாதுங்கிற நிலைமையில, அந்த 1, 5, 9ல இருக்கிற சனி உட்கார்ந்து திசை நடத்தினா அவரே உருவாக்கிடுறார். அந்த 19 வருஷம் அவருக்கு ப்ராப்ளத்துக்கு உண்டாக்கிடுறார். அதனால இவருக்கு சனி 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருந்தா பெஸ்ட்ன்னு சொல்லலாம். சிறப்பு, அதுலயும் சிறப்புங்கய்யா. சனியினுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதியில இருந்ததுன்னா மிக மிக அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப வளர்ச்சி இருக்கும். அதனால இந்த சனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வளர்ச்சி நல்லா கொடுக்கிறவர்னு எடுத்துக்கலாம். சனியை இவங்க போற்றலாம். சனியினுடைய குறியீடுகளை இவங்க எவ்வளவு தூரம் டெவலப் பண்ண முடியுமோ பண்ணலாம். இப்ப பூசம் அதுக்கு நட்சத்திர குறியீடுன்னு இருக்கு. அதாவது பூசம் அப்படின்னாலே நம்மளுடைய இருதய தாமரைன்னு அர்த்தம். ம், அந்த ம், பூசம் அப்படிங்கிறதுக்கு குரு தான் அந்த பூசத்துல பிறந்தார். குரு ம், பிறந்த நட்சத்திரம் பூசம். அதே ம், மாதிரி ஆடு ம், ஆடுக்கு இறை கொடுக்கறது. இது மாதிரி மரம் அரச மரம் இருக்கிற இடத்துல போய் நம்ம திங்கிங் தியானம் பண்றது. இது மாதிரி எல்லாம் வேண்டுதல் பண்ணும்போது அருமையா வேலை செய்யும். சனிங்கிறவர் சாஸ்தாவை குறிக்கிறார். ஐயனாரு, கருப்பணசாமி, முனீஸ்வரரு இந்த மாதிரி தெய்வங்களை குறிக்கிறதுனால ஆஞ்சநேயர், சபரிமலை ஐயப்பன் எல்லாமே சனிதான். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல இவங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும். இந்திர நீலக்கல் ஜெம்ஸ்டோன் போடணும், எல்லாம் போடலாம். ஆனா இப்ப நீங்க மிதுன லக்னத்துல ஒரு 80 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே சனி திசை நடக்குதுன்னா, எல்லாருக்குமே இத போட்டா சரியாயிருமா அப்படின்னு கேட்டா, அப்பதான் நாம டெப்தா பார்க்கணும். லக்ன புள்ளிய பார்க்கணும். ம், இப்ப உதாரணத்துக்கு இவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துல போய் லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா, சனிக்கு பவர் கிடையாது. புதனுக்கு பவர் போயிடும். ம். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்துல மிருகசிரீஷத்துல லக்ன புள்ளி அமைந்தது அப்படின்னா, முதல் புள்ளி அமைஞ்சதுன்னா சனிக்கு கிடையாது, குருவுக்கு போயிடும். இப்படி நிறைய அதுல உள்நுணுக்கமான வேலைகள் இருக்கிறதுனாலதான் நாம பொத்தம்பொதுவா குறியீடுகளை ஆஸ்பெக்ட் சொல்றது இல்ல. தனிப்பட்ட ஜாதகம், அந்த உப நட்சத்திரத்தை பார்த்து அந்த புள்ளிய பார்த்து எந்த பாவத்துக்கு என்ன கிரகம்னு தெரிஞ்ச பிறகு அதை சொல்லும் போது அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா இவங்க சக்சஸ் ஆவாங்க. அற்புதமா சொன்னீங்கய்யா. ஐயா பொதுவா சனின்னு எடுத்துட்டோம்னா, இவங்களுக்கு பாக்கியாதிபதியும் வராங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதியும் அவருதான். நீங்க சொன்ன மாரி இப்ப லக்ன புள்ளி இருக்குங்கய்யா. அதிலிருந்து தான் தீர்மானிக்க முடியும் இல்லைங்களையா? மொத்த லக்னமே. ஆமா. லக்ன புள்ளியில இருந்து உங்களுக்கு 1ஆம் இடம் அந்த 30 டிகிரிக்கு தள்ளி வந்துரும். ம். இப்ப 9 புள்ளி இருக்கு ஒரு ராசி மண்டலத்துல. ம். அப்ப அந்த மிதுனத்துல முதல் புள்ளியில பிறக்கிறவங்களுக்கு அங்க 2வது பாவம் குரு தான் ஆக்டிவேட் ஆயிடுறாரு. ம். 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 அதே மாதிரி தள்ளி பிறக்கிறவங்களுக்கு ராகு நட்சத்திரத்துல திருவாதிரையில பிறக்கிறவங்களுக்கு சனி காம்பினேஷன் வந்துருது. ம். ம். அதே மாதிரி குருவனுடைய புள்ளியில பிறக்கிறவங்களுக்கு புதனுடைய காம்பினேஷன் வந்துருது. இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப 9வது புள்ளியில ஒரு மிதுன லக்னத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னா கடைசி புள்ளி அது. ம். ம்.
அப்ப அவருக்கு கடகத்துல 2ஆம் இடமான தனஸ்தானத்துல கடைசி புள்ளி வரைக்குமே அது 1ஆம் பாவமா வேலை செய்யும், 2ஆம் பாவமா வேலை செய்யாது. ம், ம், ம். சிறப்பு. ஆமா, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப சனி இவன் இந்த மாதிரி நபர்களுக்கு சனி பூசத்துல இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால அதனால நீங்க கேட்கறதுக்கு டெக்னிக்கலான விஷயங்களா தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா மக்களுக்கு உண்மையை நோக்கி நாம நகர்த்தும் போது சில விஷயங்கள் அடிப்படை ஜோதிட விதிகளை புரியாம அவங்க மூடத்தனமா நம்பக்கூடாது. ம், ம், ம். இப்ப மிதுன லக்னக்காரங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஃபார்முலா அப்படின்னா அதுக்கு ஜோதிடமே தேவையில்லையே. நாம இந்த களத்துல பேசும்போது என்ன பேசுறோம் அப்படின்னா, பொதுவான அம்சங்கள் ஏன் துன்பப்படுறாங்க மக்கள், ஏன் ம். பிரச்சனைக்கு ஆளாகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துல லக்ன புள்ளிய பேஸ் பண்ணி என்னென்ன பாவங்கள், தொழில் பாவங்களில் என்னென்ன விஷயங்கள் சனி வலுத்திருக்கா, சனி வலுவடையலையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த உரையாடல் அவங்களுக்கு பயன்படும். சிறப்பு, சிறப்புங்கய்யா. ஐயா மேஜரா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா நண்பர்கள் கூட்டம் எப்பவுமே உங்களுக்கு அதிகம். அதாவது வீட்ல இருக்கிறவங்க கூட பேசுறாங்களோ இல்லையோ, நண்பர்கள்ட்ட பேசாம உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. பட் என்னன்னா, அதே அளவுக்கு நண்பர்கள் விரோதியா மாறுறதும், எதிரியா மாறுறதும் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. எதனால இது அமையுதுங்கய்யா? சமூகம், நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 11ஆம் இடம், 7ஆம் இடம். ம். ம். இப்ப இந்த 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா இவங்க போய் அன்றாடம் ஒருத்தர் போய் சந்திச்சுதான் அப்புறம் நட்பு பாராட்டி பழக முடியும். அந்த மாதிரி ம். சந்திக்கக்கூடிய இடமே அது தனுசு ராசியா இருக்கிறதுனால, உபய ராசியா இருக்கிறதுனால அது மாறக்கூடிய தன்மை கொண்டது. ம். எப்பவுமே ம். நிலையான தன்மையில இருக்க மாட்டாங்க. யாரு இவங்களை சந்திக்கிற நண்பர்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பார்கள். இப்ப இவங்களே எப்படின்னா 2 மைண்டு, அதுக்கு பேரு தான் மிதுனம். மிதுனம் அப்படின்னா டபுள்னு அர்த்தம். அப்ப நீங்க இந்த சொல்றத பார்த்தா 2 மைண்ட் ஆத்துல இருக்கு. ஒரு காலு, சேத்துல ஒரு காலுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னா இவங்க சந்தேக பேர்வழிகள். ம். 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 அதாவது ஒருத்தரை நம்பணும்னா நம்பணும், ம். இல்லைன்னா அப்பவே முடிவெடுத்து நம்பக்கூடாது. இவங்க ம். நம்புற மாதிரி இருந்துக்குவாங்க, அதே நேரத்துல நம்பாமையும் இருப்பாங்க. எப்படிப்பட்ட பேர்வழி. சிறப்பு, அப்ப சிறப்புங்கய்யா. நாம ஒரு லக்னத்தை குறை சொல்வதற்காக நம்ம இதை சொல்லல. ம். அது ம். இயற்கையினுடைய விதி. இயற்கையில அவங்களுக்கு அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த இயற்கை தான் இவங்களுக்கு கிராஸ்பிங் பவரை குடிக்குது. டெக்னாலஜி, ம். நாலேஜ் எப்பவுமே ம். பாருங்க மாறிக்கிட்டே இருக்கிற மைண்ட் தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ம். 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 கண்டிப்பா, கண்டிப்பா. அதனாலதான் கம்யூனிகேஷன் போய் அங்க வச்சிருக்கான் இயற்கை. அதனால இவங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைச்சிரும், மைண்ட் கிடைச்சிரும், ஆலோசனை சொல்றதுக்கு எது கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் போய் இவங்க ஸ்பீடுக்கு ஈக்குவலா வரக்கூடிய நண்பர்கள் வேணும்னா இவங்களுக்கு மேஷ லக்னக்காரங்க ஒருத்தர் தான் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. ம். 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 இப்ப இவங்களுக்கு வேற எந்த லக்னக்காரங்க வந்தாலுமே இவங்களுக்கு அந்த நட்பு செட் ஆகாது. சிறப்பு, சிறப்புங்கய்யா. இப்ப பாருங்க 11ஆம் இடத்துல மெயினா சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு, பரணி இருக்கு. ம். ம். அந்த சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் குறிப்பிடுகிறார். ம். 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 அப்ப என்ன ஆகும், கவர்ச்சி காரணமாக நண்பர்கள் பழகி பிடிக்கிறாங்க, பண்றாங்க அப்படின்னாலும் அந்த 12ஆம் பாவம் 5ஆம் இடத்துக்கு எதிரா வேலை செய்யும். ம். ம். அப்ப என்ன ஆகும், காதல் தோல்வி, அதே மாதிரி நட்புல தோல்வி, ஏமாற்றங்கள் இதெல்லாம் இங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா இன்பம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போறாங்களே ஒழிய அந்த பொருத்தமான நபர் தானா, நமக்கு ஸ்டாண்டர்டா இருப்பாராங்கிறது தெரியாம போய் விழுகிறதுனால இவங்களுக்கு அது ஏமாற்றம் வாழ்க்கையாயிருக்கு. அற்புதமா சொன்னீங்கய்யா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தொழில், வேலை இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை தாங்கய்யா. இப்ப என்னன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, தொழில் மாற்றம் அதிகமாவே பண்ணிட்டு இருக்காங்கய்யா. இவங்க கமெண்ட் செக்ஷன்ல இவனுக்கு போடுறதே பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஒரு 3 மாசம் இங்க இருக்கோம். ஒரு 4 மாசத்துல மறுபடியும் மாறுறோம். ஆனா நான் அப்ராடுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டிராவல் பண்ணிட்டு பண்ணக்கூடிய தொழில் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எந்த வகையிலயா அமையுதுங்கய்யா? மேக்சிமம் இடமாற்றங்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம போறதுக்கு உபயராசி 10ஆம் இடமா வர்றது ஒரு காரணம்.
ம். அதுல வந்து அந்த மீன ராசியில வந்து சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால சனி திசை நடக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. ம். அதே மாதிரி புதன் திசை நடக்கிறவங்க ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. இப்ப மத்த திசை நடக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பொருத்தமில்லாத இடத்துல வருது. இப்ப உதாரணத்துக்கு 4ஆம் இடம் இவருடைய புதனுடைய வீடு தானே, கன்னி தானே. ஆமா, ஆமாங்கய்யா. அங்க யார் இருக்கிறா? சூரியன் நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். ஆமா. இப்ப அந்த சூரியன் வந்து 3ஆம் இடத்தை குறிக்கிறாரு. இந்த 3ஆம் ம். இடம்ங்கிறது வந்து 3ஆம் இடம் என்ன பண்ணும்? இன்னொருத்தரை சார்ந்துதான் இயங்க சொல்லும். ம். ம். தனித்தபடி ஒரு பவர் கொடுக்காது. அதே ம். மாதிரி சந்திரன் என்ன சொல்லும்? 2ஆம் அதிபதி தான். ஆனா ஒவ்வொரு நட்சத்திரம் மாறுற கிரகம் டெய்லி. அவருக்கு ம். அந்த ஸ்டெபிலிட்டி இராது. பிளெக்சிபிலிட்டியா இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் கிரகம் இந்த லக்னத்துக்கு பாவி ஆகிறார். 6ஆம் அதிபதி ஆகிறார். சத்ரு. ம். அப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி திசைகள் நடக்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், அதே மாதிரி ராகு, இத்தனை திசைகளுமே இவங்களுக்கு நடக்கும்போது பூராமே அலைக்கழிச்சிரும். அங்க போ, இங்க போ, அதை மாத்து, இதை மாத்து, இது பண்ணி இப்ப சரி வரல, அது பண்ணி சரி வரல. ஏன்னா இவங்க ட்ரெண்டிங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இப்ப ம். இதுதானுங்க ட்ரெண்டிங்ன்ட்டு அந்த ட்ரெண்டிங்க்கு போவாங்க. இப்ப ம். அடுத்தது வந்து ஒண்ணு லேட்டஸ்டா வருதுன்னா மறுபடியும் அதை பிக்கப் பண்றதுக்கு மாற வேண்டியது. ஸோ ம். இவங்களுடைய ம். நேச்சரே இப்படி இருக்குது. இதுக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல திசையை பாருங்க. மிதுன ம். லக்னக்காரங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நடக்கிற திசையை ஸ்டேபிளா இருக்கான்னு பாருங்க. அப்படி ம். பார்க்கும்போது உங்களுக்கு குரு திசை, சனி திசை, புதன் திசை இந்த 3 திசைகள் பக்கபலமாக இருக்கும்போது நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கலாம். மற்ற ம். திசைகள்ல இருக்கும்போது ஆசிலேஷன் மைண்டை விட்டுறணும். ஏதோ ஒரு ம். இடத்துல ஸ்டாண்ட் ஆகி நம்ம அதுக்கு சேஃப்டியா இருந்துக்கலாங்க, நமக்கு சேஃபர் சைடு ம். இருந்துக்கலான்ற முடிவுக்கு வந்துடணும். அந்த ம். மாதிரி விஷயமெல்லாம் அவங்க ஜாதகத்துல பார்த்து முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வராது. இப்ப கோச்சாரத்துல இருக்கிற கர்மச்சனி வந்து இவங்களுக்கு வந்து இனிமேல் வளர்ச்சியை கொடுக்க போகுது. இந்த ம். 2 வருஷ காலத்துல ரொம்ப பிரமாதமா டெவலப் பண்ண போகுது. ம். ஒருவேளை இவங்க ஜாதகத்துல சனி வந்து 5, 9 பாவங்களை இயக்குற அதிகாரியாக இருந்தால் இவங்க வந்து ஓனர்ஷிப்பே பண்ணக்கூடாது. ம். ம். அப்படி பண்ணுனாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். கர்மச்சனி விளையாண்டுரும். அதே ம். நேரத்துல இதே வந்து 2, 8, 12 தொடர்பு இருந்தால் 8ஆம் பாவம் ம். 12ஆம் பாவுக்கும் சனிக்கு தொடர்பு இருந்தால் இவங்க பணம் போட்டு பணம் பண்ற வேலையை செய்யக்கூடாது. மூளை உழைப்பு மட்டும்தான் செய்யணும். இந்த மாதிரி நுணுக்கங்களை வச்சு இப்ப இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த கர்மச்சனி இவங்களை நல்லாவே டெவலப் பண்ணிடும். சொன்னீங்க. இந்த கர்மச்சனி சொன்னீங்க, இவங்களுக்கு கர்மஸ்தானத்துல வராரு. சோ அப்படி இருக்கும்போது பொருளாதார ரீதியா வளர்ச்சிக்கு ஏதாவது ஆகுமா? வளர்ச்சி இது உண்டா? நிச்சயமா சனி திசையோ புதன் திசையோ நடந்தால் இவங்க வந்து நல்ல டெவலப் ஆயிருவாங்க. சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா ம். இப்ப இந்த சனி வந்து இவங்க ஜாதகத்துல சனி பலம் பெற்ற சனியாக இருந்து திசை நடந்தது அல்லது புதனும் திசை நடந்ததுன்னா இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த காலகட்டத்துல டெவலப் ஆயிடும். அந்த திசா புத்திகள் வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான பணவரவை கொடுத்துரும். ஒரு இந்த ம். திசை வந்தது, நான் இவ்வளவு சம்பாரிச்சேன், செட்டில் ஆயிட்டேன் லைஃப்ல அப்படின்னு சொல்ற ம். அளவுக்கு தான் இருக்கும். அதே மாரி இப்ப சனிய பத்தி பேசிட்டோம். ஆனா இவங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா, இப்ப குருவும் பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா வேற இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குமாங்க? ஆமா, குரு வந்து பாதகாதிபதி. ஆனால் 10ஆம் அதிபதி. 7ஆம் ம். வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதே நேரத்துல உபய ராசியில பொதுவாவே லக்னாதிபதி புதனுக்கும் 10ஆம் அதிபதி குருவுக்குமே ஒரு டெக்கஃபார் இருக்கு. ம். ம். அவரு வந்து நீதிபதி மாதிரி குரு வேலை செய்வாரு, புதன் வக்கீல் மாதிரி வேலை செய்வாரு. அப்ப 2 பேருக்கும் வந்து யாரு பெரியவருங்க, யாரு மேதாவிங்கிற பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு திசை நடக்கும் பொழுது ஒருவேளை இவங்களுக்கு வந்து ஒரு சொல்லி கொடுக்குற வேலை, கம்யூனிகேஷன் வேலை, ஒரு கமிஷன் வாங்குற வேலை, ஒரு அட்வான்ஸ்டா நம்ம வந்து இப்ப இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, நுணுக்கமான அறிவுகள் வந்திருக்கு, அது மாதிரி செயல்படுறது, ம். அதாவது மார்க்கெட்டிங்லயே நிறைய அட்வான்ஸ்டா போகிறது. அந்த மாதிரி ம். பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மரியாதையோட நல்லா இருக்கும். ஆனால் வந்து நம்பி செய்யறது, நான் ஒருத்தன் சொன்னா நான் அதை செஞ்ச ஆரம்பிச்சேன் அப்படின்னு போறது. 2வது இன்னொருத்தனை பார்த்து அது நல்லா இருக்கு, நான் வந்து அதையே நானும் செய்யணும், நான் முன்னேறணும் அப்படின்ட்டு
கண்மூடித்தனமா போறது குரு திசையில பண்ணாங்கன்னா குரு திசையே இவங்களுக்கு சோதனை பண்ணி அப்படிப்பட்ட குருவானவர் வந்து இப்ப லக்னத்துல இருக்காரு. சரி, லக்னத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த லக்னத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி தான் வேலை செய்வார். அப்ப லக்னத்துல இருக்கிற நட்சத்திரம் செவ்வாயை குறிக்குது, ராகுவை குறிக்குது, குருவையே குறிக்குது. ம். அப்ப இந்த செவ்வாயை குறிக்கிற நட்சத்திரத்துல இவங்க ஜாதகத்துல குரு இருந்தாருன்னா வேலைக்கு போறது உத்தமம். அதே ம். மாதிரி ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது கன்சல்டிங் கமிஷன் வகையில போறதும், இவங்க ஐடி லைன்ல போறதும், மார்க்கெட்டிங் போறதும் உத்தமம். குரு ம். நட்சத்திரத்துல இருக்கும்போது மட்டும் சொந்த தொழில், உற்பத்தி தொழில் செய்யலாம். ஆனால் இவங்க ஜனன ஜாதகத்துல அந்த குரு நட்சத்திரம் அமர்ந்து வேற வந்து பாதிப்புகள் இல்லாம இப்ப பணஸ்தானமான சனி கிரகமோ புதன் கிரகமோ கெடாம இருந்தா இவங்க சொந்த தொழில மிக மிக டெவலப் பண்ணலாம். அற்புதமா சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட எல்லா செக்மெண்ட் முடிச்சிட்டோம். நேயர்கள் கேட்டிருந்த கேள்வி எல்லாமே நீங்க சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து காலையில சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க.